ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பில் எப்படி வடை செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் பருப்பு எடுத்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பருப்பு நல்லா கிள்ளி பார்த்தா 2ஆக உடையணுங்க. அந்த மாதிரி பருப்பு நல்லா ஊறியிருக்கணுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வரமிளகாய், கருகாப்பில், இஞ்சி, சீரகம் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 5 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. பின்ன முருங்கைக்கீரை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஊற வச்ச பருப்பை நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக ஆட்டாமல் பருப்பு ஆட்டணும். கொஞ்சம் முழு பருப்பு எடுத்துக்கலாம். உள்ள ஓட்டு பேனை இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி தழை, முருங்கைத்தழை, பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிணைஞ்சிக்கலாம். ஃபைனலாக உப்பு போட்டு உப்பு நல்லா கலங்குற மாதிரி இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. அப்போ தான் வடை மாதிரி தட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ தட்டி எடுத்த வடைகளை ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ செகண்ட் பேட்ச் போட போகிறோம். அதுக்கு மாவை மறுபடியும் வடை மாதிரி தட்டிக்கலாங்க. அவ்வளவுதானுங்க. நம்ம பூரா மாவையும் இப்போ சுட்டு எடுத்தாச்சு. சூடாக பஞ்சு போல் மெதுவாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ரேஷன் பருப்பில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.